ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கேமரா பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விநாயகர் சாங்கு பார்க்கணும். அதோட பையன் தீபன் நகரில் ராஜகணபதியின் விநாயகர் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. நான் இந்த பாட்டு பாடணும்னு லைட்டே தீர்மானம் பண்ணிட்டு பாடுறேன், கேளுங்க. மைக்கு தான் இல்லை, நான் அப்படியே பாடுறேன். அண்டம் முழுதும் ஒன்றில் நடக்கும் கொலையில் உள்ள கலசம் விளக்கம் நல்லதே நல்லதே ஆனை முகனை தொழுதால் நவகிரகங்களும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். 9 கோலம் ஒன்றாய் காண பிள்ளையாட்டி வர வேண்டும். அங்கு கற்பக வேண்டும் கடவுள் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். 9 கோலம் ஒன்றாய் காண பிள்ளையாட்டி வர வேண்டும். அங்கு கற்பக வேண்டும் கடவுள் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் பலவித குணங்களை கொண்டிருக்கும் இங்கு கற்பக கருவில் அவை வரும்போது சேர்ந்து பலனளிக்கும். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மீது உறையும் அவரை தொழ வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அது கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அது கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விலக்கி உலகை எழுது ஞாயிறு அங்கே குடியிருப்பார். அவன் ஆணை முகத்தனின் அறியாத மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக நாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அந்த கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். திங்களன் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அந்த கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அந்த கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும். கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பார். எங்கள் கற்பக தன்னை கண்டவர் தமக்கு தீரா வினைகளை தீர்த்து வைப்பார். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அது கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். தங்கும் இடமே கணபதியாரின் வலத்தொடையே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட வேண்டும் கணபதியே. அங்காரகணவன் தங்கும் இடமே கணபதியாரின் வலத்தொடையே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட வேண்டும் கணபதியே. எருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையா கட்டி வணங்கிடுவான் மனது அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். கற்பகம் என்னும் கடவுளின் மீது உறையும் அவனை தொழ வேண்டும். புத பகவானின் பதமலர் பிள்ளையார் பற்றி தெரிகிறது. எங்கள் வலமுறை நாயகன் பலகை
நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி பிள்ளையார் பற்றி வர வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் முடிவத குருவை தொழ வேண்டும். குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி பிள்ளையார் பற்றி வர வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் முடிவத குருவை தொழ வேண்டும். அவனது பாறை தடையலை நீக்கி வலம் பெறுவோம். கடவுளின் நிறத்தை காண்கிற மங்கைய மாங்கல்ய பலமே பலமாகும். கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சுக்கிர பாதை படுதல் வேண்டி பிள்ளையார் பற்றி வர வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடத்தின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும். சுக்கிரன் பாதை படுதல் வேண்டி பிள்ளையார் பற்றி வர வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடத்தின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும். புத்திர பாகியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் நமக்கு பொன்பொருள் அள்ளி கொடுத்திடுவான். கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அந்த கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். அஷ்டம் சனியின் நட்டங்கள் தவிக்க பிள்ளையார் பற்றி வர வேண்டும். எங்கள் தலைமுறை நாளன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும். அஷ்டம சனியின் நட்டங்கள் தவிக்க பிள்ளையார் பற்றி வர வேண்டும். எங்கள் தலைமுறை நாளன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும். பாண்டிட வைப்பதும் தாண்டிட வைப்பதும் சனி பகவானின் செயலவா. அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலமல்லவா. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். நாகேஸ்வரம் அறியாமாதன் பிள்ளையார் பற்றி வரலாமே. என கற்பக பகவான் இறக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே. திருநாகேஸ்வரம் அறியாமாதன் பிள்ளையார் பற்றி வரலாமே. என கற்பக பகவான் இறக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே. பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா. ராகுவின் பதத்தை கணபதி கையிலே கண்டால் நன்மை நிலையாதா. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. ஏதுவின் தோஷம் போகுத வேண்டி பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அந்த கற்பக தேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும். கேதுவின் தோஷம் போகுத வேண்டி பிள்ளையார் பற்றி வர வேண்டும். அந்த கற்பக தேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும். 5 தலையோடு கணபதி தொடையில் கொழுவிடுவான். அவன் தொடரும் பிணிகளின் அடனே செய்வான். தொழுவான் தொல்லைகள் நீக்கிடுவான். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி